அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் பார்த்தோம். ஸோ கிரைமில் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ்ன்ற ஒரு பெயர் அடிபட்டது. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் அஃபென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எத்தனை வகைகள் இருக்குது, இந்த வகைகள் எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் எக்ஸாமுக்கும் இனி வரும் ப்ராக்டிஸுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாங்க இதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டில் கேஸே ஃப்ரேம் ஆகும், எஃப்ஐஆர் ஃப்ரேம் ஆகும், சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காக்னிசபிள் அஃபென்ஸ். உங்களுடைய கொஸ்டினில் சிறுவினாக்களில் பெருவினாக்களில் கேட்பாங்க காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ப்ரீஃபாக எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா இதன் பிறகு வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் மிக கொடிய குற்றங்கள், அதாவது ரொம்ப க்ரீவியஸாக நடக்கக்கூடிய க்ரைமை தான் நம்ம காக்னிசபிள் அஃபென்ஸ் என்ற வரையறைக்குள்ளே கொண்டு வருவோம். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் எளிய குற்றங்கள். எளிய குற்றங்களுக்கு உண்டான கான்செப்ட் இந்த இடத்துல போட்டிருக்கு, கொடிய குற்றங்களுக்கு உண்டான கான்செப்ட் இந்த இடத்துல போட்டிருக்கு. நீங்கள் படித்து உங்களுடைய நோட்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் அதற்கு உண்டான செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா 2 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் எல் ஸ்மால் எல். காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 2 சப் கிளாஸ் 1 ஸ்மால் எஃப். இது ரெண்டு தனி வீடியோவாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அஃபென்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். எது கொடிய குற்றங்கள், எது எளிய குற்றங்கள்ன்றதுக்கு மிக அற்புதமான ஒரு டெஃபினிஷனோடு நான் வந்திருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது எளிய குற்றங்களில் வரும். இது பெயிலபிள் அஃபென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய குற்றங்களுக்கு உண்டான கான்செப்ட். ஸோ எளிய குற்றங்கள்னும் போது இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்ற பதத்துக்குள்ளேயும் வரும், பெயிலபிள் அஃபென்ஸ்க்குள்ளேயும் வரும். ஸோ பெயில் கொடுக்கணுமா வேண்டாவா அப்படின்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸாக நான் காக்னிசபிள் அஃபென்ஸான்றதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும். முதல்ல இத்தனை வார்த்தைகள் இருக்குதுன்றது தெரிய கற்றுக்கணும். அதன் பிறகு தான் நம்மளால் ஒரு பெயில் எடுக்கிறதோ மற்ற காரியங்களோ நம்மளால் செய்ய முடியும், வழக்கு நடத்த முடியும், எல்லாமே பண்ண முடியும். சரி, பெயிலபிள் குற்றங்கள் செக்ஷன் 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது எளிய குற்றங்களாக. எளிய குற்றங்கள்னால் என்ன? இங்கே அவமதிப்பு, திட்டுறது, சிறு சிறு சண்டைகள், தவறான தகவல் அளித்தல், அவதூறு பேசுதல் போன்றவைகள் பார்த்திங்கன்னா சிறு சிறு குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ். உடனே பெயில் விட்டுடுவாங்க. பிணை விடும் குற்றங்கள் இதெல்லாம் தமிழில். பிணை விடா குற்றங்கள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். கொடிய குற்றங்கள். கொடிய குற்றங்கள்லாம் என்ன? செக்ஷன் 481 டிஃபைன் பண்ணி சொல்லுது பிணை விடா குற்றங்கள். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயில் உடனே கிடைக்காது. குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது அவர் ஜெயிலில் இருக்கணும். தகுந்த காரணங்கள் சொன்னால் மட்டும்தான் அவருக்கு பெயில் கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸில் வந்துடும். கொடிய குற்றங்களுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொலை செய்வது, கொலை முயற்சி செய்வது, கற்பழிப்பு பண்ணுவது, ஏமாற்றுதல், கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, திருட்டு, வழிப்பறி போன்றவைகள்லாம் பார்த்திங்கன்னா கொடிய குற்றங்களாக அல்லது பெரும் குற்றங்களாக கருதப்படுகின்றன. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துக்கிட்டே இருக்குது அஃபென்ஸுடைய கான்செப்ட். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் எளிய குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ எளிய குற்றங்கள் என்ன வருது? பெயிலபிள் அஃபென்ஸ் வருது, அப்படியே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வருதுங்க. நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இதெல்லாம் பிக் கொஸ்டினில் ஒரு சில நேரங்களில் வரும், பல நேரங்களில் சிறு வினாக்களில் வந்துக்கிட்டே இருக்குது. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 359 டிஃபைன் பண்ணி சொல்லுது பிஎன்எஸ்எஸில். கொடிய குற்றங்கள் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா செக்ஷன் 359 எதெல்லாம் சொல்லலையோ, அதாவது எளிய குற்றங்களாக எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் வந்துவிடும். தட் மீன்ஸ் கொடிய குற்றங்களாக வந்துவிடும். அதுதான் செக்ஷன் எக்ஸப்ட் 359 சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு அஃபென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. பெயிலபிள், நான் பெயிலபிள், காக்னிசபிள், நான் காக்னிசபிள், காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள், இத்தனை வார்த்தைகள் இருக்குதுன்றது உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வந்திருக்கும் இந்த வீடியோவின் மூலமாக. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து அதை பண்ணிங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இப்போ அஃபென்ஸை பார்த்தாச்சு பிஎன்எஸ்எஸில். இதன் பிறகு வரக்கூடிய வீடியோக்கள் ஒன் பை ஒன்னாக இது தனியாக இது தனியாக இது தனியாக வரும். உங்களுக்கு நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். அற்புதமான எக்ஸாம் எழுதி மிக எளிமையாக உங்களால் அரியரே இல்லாமல் உங்களுடைய பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கு சாரதி லா ஸ்டடீஸ்
ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்றத நினச்சிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.